கற்க கசடர இஸ்லாம் எபிசோட் 6. குர்ஆன் மட்டுமே போதுமா? ஹதீஸ்கள் நமக்கு ஏன் தேவை? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தை கற்கும் இந்த பயணத்தில் நான் உங்கள் ஹைரா. பாப்பா, இன்னைக்கு நான் கேட்க போற கேள்வி ஆன்லைன்ல நான் அடிக்கடி பார்க்குற ஒரு விஷயம்னே சொல்லலாம். சில பேர் சொல்றாங்க, நாங்கள் குர்ஆனை மட்டும் தான் பின்பற்றுவோம், ஹதீஸ்கள் நமக்கு தேவையே இல்லைன்னு. குர்ஆன் முழுமையானதுன்னு நம்ம சொல்றோம். அப்புறம் எதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வார்த்தைகள் நமக்கு தேவைப்படுது? குர்ஆன் மட்டுமே நமக்கு போதாதா? இது ரொம்ப முக்கியமான, அதே சமயம் ஒரு சென்சிட்டிவான கேள்வி ஹைரா. இதுக்கு நாம் ரொம்ப நிதானமாக பதில் சொல்லணும். முதல்ல நாம் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கோம். குர்ஆன் அல்லாஹுடைய வார்த்தை, அதில் குறை எதுவும் கிடையாது, அது முழுமையானதும் கூட. குர்ஆன் இஸ் பர்ஃபெக்ட் அண்ட் கம்ப்ளீட். ஆனால் ஒரு ஆழமான கேள்வியை நாம் கேட்கணும். குர்ஆனை மட்டும் பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன் சொல்லுதா? இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பின்பற்றுங்கள்னு சொல்லிட்டு குர்ஆன் சொல்லுதா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்ப்போம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வ அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், ஒபே அல்லாஹ் ஒபே த மெசஞ்சர். சூரா அந்நிசா அத்தியாயம் 4 வசனம் 59. இதோட அர்த்தம், அல்லாஹுக்கும் கட்டுப்பட்டு நடங்கள், தூதருக்கும் கட்டுப்பட்டு நடங்கள். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். அல்லாஹ் எனக்கு மட்டும் கீழ்ப்படியுங்கள், எனக்கு மட்டும் கட்டுப்படுங்கள்னு சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான்னாக்கா, அல்லாஹுக்கு கீழ்ப்பட்டு கட்டுப்பட்டு நடங்கள் மற்றும் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடங்கள்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஒருவேளை குர்ஆன் மட்டும் போதும்னாக்கா அல்லாஹ் ஏன் தூதருக்கு கீழ்ப்படிய சொல்லி தனியாக ஒரு கட்டளையை போடணும்? அப்போ குர்ஆனை ஓதுறது மட்டும் இல்லாம தூதருக்கும் கட்டுப்படுறது ஒரு தனி கடமையா பாப்பா? கண்டிப்பாக அதையும் அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்கிறான். மன் யுதீஉர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். சூரா அந்நிசா அத்தியாயம் 4 வசனம் 80 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யார் என்னுடைய தூதருக்கு கீழ்ப்படுகிறாரோ அவர் நிச்சயமாக அல்லாஹுக்கே கீழ்ப்படிந்து விட்டார். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்பற்றுறதுங்கிறது ஒரு சாய்ஸ் இல்லை, அது அல்லாஹுக்கு கீழ்ப்படுகிறதுல ஒரு பகுதி. ஆனா சில பேர் ஹதீஸ்கள் அப்புறமா தான் எழுதப்பட்டுச்சு, அதனால நாங்க குர்ஆனை மட்டும் தான் எடுத்துக்கிறோம்னு சொல்றாங்களே. கொஞ்சம் லாஜிக்காக யோசிப்போம் ஹைரா. குர்ஆன் நம்ம தொலை சொல்லுது, ஆனால் ஃபஜருக்கு எத்தனை ரக்காத் தொழணும்னு சொல்லிட்டு குர்ஆனில் இருக்கா? இல்லை தொழும்போது எப்படி தொழணும், எப்படி குனியணும், எப்படி சஜ்தா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து குர்ஆன் சொல்லியிருக்கா? இல்லை ஹஜ்ஜின்னு சொல்லிட்டு ஒரு கடமை இருக்குது, அந்த கடமையை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆனில் முழுமையான விளக்கம் இருக்குதா? இல்ல, அந்த தகவல் எல்லாமே குர்ஆன்ல இல்ல. அப்போ எப்படி தொழணுங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு செஞ்சு காட்டியிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, சல்லு கமா ரஐத்துமூனி உசல்லி. இது சஹீஹுல் புகாரியில் வர ஒரு ஹதீஸ். இதோட அர்த்தம் என்ன? என்னை எவ்வாறு நீங்கள் தொழக் கண்டீர்களோ அதே போல நீங்களும் தொழுது கொள்ளுங்கள். ஒருவர் ஹதீஸை ஏற்றுக்கலனாக்கா அவர் எப்படி தொழுவார்? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் வந்து, சல்லு கமா ரஐத்தூனி உசல்லி, என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அதே போல நீங்களும் தொழுங்கள். இது குர்ஆன்லேருந்து நம்மளால் படிச்சுக்க முடியுமா? இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஏற்றுக்க மாட்டேன், குர்ஆன் மட்டும் போதும்னாக்கா அவர் என்ன புது டிசைனாக வந்து எப்படி தொழணுங்கிறத வந்து உருவாக்கி தொழுவாரா? மார்க்கம்ங்கிறது நாமளாக டிசைன் பண்ணிக்கிற விஷயம் இல்லை, அது அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்தது. குர்ஆனில் சொல்லி கொடுத்த விஷயங்கள் மட்டும்தான் வந்து அல்லாஹ் சொன்னது அப்படிங்கிற தப்பான நம்பிக்கை வந்து நம்மள்ட்ட இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதும் செய்வதும் அங்கீகரித்ததும் எல்லாம் தான் சேர்ந்து அல்லாஹுடைய வஹி. அப்போ குர்ஆன் கொள்கைகளை சொல்லுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை விளக்கி காட்டுறாங்க, அப்படிதானே? சரியா சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வேலையே இறை செய்தியை விளக்கி காட்டுறது தான். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், வ அன்சல்னா இலைக்கத் திக்ர லிது துபையினனா லின்னாசி மா நுஸ்ஸில இலைஹிம். சூரா அன்-நஹல் அத்தியாயம் 16 வசனம் 44.
அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மனிதர்களுக்கு அருளப்பட்டதை நீர் அவர்களுக்கு விளக்கி கூறுவதற்காகவே இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம். ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு போஸ்ட்மேன் இல்ல. அல்லாஹ் குடுத்த லெட்டர வந்து நமக்கு பாஸ் பண்ணி விட்டுட்டு போறதுக்கு. அவங்க குர்ஆனை வந்து விளக்குவதற்காக நமக்குள்ளேயே வந்து வாழ்ந்திருக்காங்க. அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் நமக்கு ரெக்கார்ட் ஆக்கி ஹதீஸ்ங்கிற ஒரு விஷயமா கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த விஷயத்த கவனிப்போம். குர்ஆன விளக்குறது நபியோட வேலைன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே சொல்லும்போது, நாம ஹதீஸ அதாவது நபியோட விளக்கத்த வேணாம்னு சொன்னா, அல்லாஹ் கொடுத்த அந்த விளக்கத்தையே நாம வேணான்னு சொல்றதுக்கு சமம். ஆனா பாப்பா, ஒருவேளை யாராவது நான் குர்ஆனை எனக்கேத்த மாதிரி புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா? அப்போ ஒவ்வொருத்தவரும் ஒரு புது மார்க்கத்த உருவாக்குவாங்க. அங்க வந்து ஒரு ஒழுங்கே இருக்காது. அங்க எல்லாமே வந்து கயாஸா தான் இருக்கும். இஸ்லாம்ங்கிறது வழிகாட்டுதல் இல்லாம ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க இஷ்டத்துக்கு புரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா இன்னி உதீது குர்ஆன வ மிஸ்லுஹு மஅஹு. சுனன் அபூதாவுதுல இது பதியப்பட்டிருக்குது. நிச்சயமாக எனக்கு குர்ஆனும் அதை போன்ற இன்னொன்றும், அதாவது சுன்னா, அதை போன்ற இன்னொன்றும் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த இன்னொன்று இருக்குல்ல, இதுதான் நபியோட வழிகாட்டுதல். இதுவும் ஒரு வகையான இறை செய்தி வஹி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ ஹதீஸ வேணாம்னு சொல்றது குர்ஆன்லயே ஒரு பகுதிய வேணாம்னு சொல்றது மாதிரி தானே பாப்பா? ஆமா. குர்ஆன்ல ஒரு பகுதிய வேணாம்னு சொல்றது கிடையாது. குர்ஆனையே மறுக்கிறதுக்கு சமம். ஏன்னா, குர்ஆன் தான் நபி வழிய வந்து பின்பற்ற சொல்லுது. நீ நபி வழிய பின்பற்றலன்னா குர்ஆன மறுக்கிறதா தானே அர்த்தம். யாராவது நான் குர்ஆன மட்டும் தான் பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நபியோட வழிகாட்டுதல்கள புறக்கணிச்சா, அவங்க முழுமையா குர்ஆன பின்பற்றலன்னு தான் அர்த்தம். இது எப்படின்னாக்கா, ஒரு நாட்டோட சட்டத்த ஏத்துக்கிட்டு, அந்த சட்டத்த எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அரசாங்கம் போடுற விதிமுறைகள வந்து வேணாம்னு சொல்றா மாரி. புரியுது பாப்பா. செய்திய அத கொண்டு வந்த தூதர்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. சரியா சொன்ன. குர்ஆன் ஏதோ வானத்திலிருந்து ஒரு புத்தகமா வந்து குதிக்கல. ஒரு மனிதரோட வாழ்க்கை மூலமா அது நமக்கு காட்டப்பட்டிருக்குது. நபியோட சுன்னா இல்லனாக்கா, நம்மால சரியா தொழ முடியாது. ஏன்னா, நமக்கு தொழ யாரும் சொல்லிக் குடுத்தது கிடையாது. சரியா நோன்பு வைக்க முடியாது. நோன்பு வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லிக் குடுத்துருக்க மாட்டாங்க. ஜக்காத்த எப்படி கணக்கிடணும்னு சொல்லிட்டு தெரியாது. ஏன்னா, அதுவும் வந்து குர்ஆன்ல கிடையாது. ஹஜ்ஜ எப்படின்னு சொல்லிட்டு செய்யணும்னு சொல்லிட்டு தெரியாது. அது சம்பந்தமான சட்டங்களும் குர்ஆன்ல கிடையாது. இப்போ இஸ்லாத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு ஆப்ஷனா இல்ல. அவங்க தான் அடிப்படையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து மார்க்கத்திலேருந்து ரிமூவ் பண்ணிட்டு குர்ஆன மட்டும் வந்து நான் வந்து ஃபாலோ பண்றேங்கிறது வந்து மடத்தனம். அப்போ குர்ஆன நேசிக்கிறதுனா, அத கொண்டு வந்தவரையும் நேசிக்கிறதுன்னு அர்த்தம். ரொம்ப அழகா சொன்னா ஹைரா. அல்லாஹ் சொல்றான், லகது கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துல் ஹசனா. சூரா அல் அஹ்ஸாப் அத்தியாயம் 33 வசனம் 21ல நிச்சயமா அல்லாஹ்வின் தூதரிடம் உங்களுக்கு ஒரு அழகான முன்மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அழகான முன்மாதிரினா என்ன? நாம ஃபாலோ பண்றதுக்கான ஒரு மாடல்னு சொல்லிட்டு அர்த்தம். அல்லாஹ்வின் தூதரை வந்து அல்லாஹ் நமக்கெல்லாம் வந்து உஸ்வத்துல் ஹசனா அப்படின்னு சொல்றான். அழகான முன்மாதிரி அப்படின்னு சொல்றான். அவர்களை பின்பற்றுறதன் மூலமா தான் வந்து இஸ்லாத்தை சரியான முறையில வந்து நாம பின்பற்ற முடியும். குர்ஆன் படியும் நடந்தபடியா வந்து அது ஆகும். இஸ்லாம் வெறும் புத்தகம் மட்டும் கிடையாது. இது ஒரு வாழ்ந்து காட்டப்பட்ட உதாரணம். பாப்பா, இப்போ எனக்கு புரியுது. குர்ஆனும் சுன்னாவும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரானது இல்ல. ரெண்டும் ஒண்ணோட ஒண்ணு இணைஞ்சது. கரெக்ட். ஆதாரப்பூர்வமான ஹதீஸல புறக்கணிக்கிறதுங்கிறது மார்க்க வழிகாட்டுதல்ல பாதியை இழந்தது மாதிரி. இஸ்லாம் 2 தூண்கள்ல நிக்குது. ஒண்ணு அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன். மற்றொன்று அவனுடைய தூதருடைய வழிமுறை சுன்னா. இது ஹைரா. இஸ்லாத்தை ஆரம்பத்திலிருந்து கற்கும் என்னோட பயணம் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.